ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமாய் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா விதமான தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தோடு புதிய ஒரு நன்மைகளை தேவன் நம்மளுக்கு தரும்படியாக, புதிய ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு தரும்படியாக இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் முழுவதிலும் விசேஷமாக இந்த வாரம் முழுவதிலும் தேவன் நம்மளை தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக. கடந்த 2 வாரங்கள் அற்புதமாய் தேவன் நம்மளை நடத்தி வந்து இந்த ஜூலை மாதம் 3ஆவது வாரத்திலும் கூட கர்த்தர் அற்புதமாய் நடத்துவதற்கு, ஆச்சரியமாய் நடத்துவதற்கு கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போறாரு. இந்த 3ஆவது வாரத்திலிருந்து தேவன் அதிசயமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில அதிகமாய் தேவன் தந்து என்னை உயர்த்தி வைக்கப் போகிறார். அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தந்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் வச்சிருக்கிறீங்களோ, எனக்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் நீங்க வைத்திருக்கிறீங்களோ, அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில செயல்படட்டும், அந்த வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில ஜீவனை கர்த்தர் தரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல விசேஷமா இந்த 3ஆவது வாரத்தில் கர்த்தர் தந்து நம்மளை உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுதும் வேத வசனத்தினை கடந்து செல்வதற்கு முன்பதாக எல்லாரும் ஒரு விஷய கண்களும் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருவீராக. நன்மைகளை கர்த்தர் தந்து கர்த்தர் உயர்த்த முடிய நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனீர் அப்படி செய்யப்படுறதுக்கான எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்ற முடிய கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் ஆண்டவரை இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் கிருபைகளை ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக, கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசும்படியாக ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேச போறாரு. அந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவன் இன்னைக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கு தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி தருவார் என்று சொல்லி இந்த நாளை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, டபுள் பிளஸிங். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த நாளில கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு அருமையான வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஏனென்று சொன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் 3ஆவது வாரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு டபுள் மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை குறித்து இந்த நாளை நம்ம தியானிக்கலாம். தேவன் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். எடுத்து வாசிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல விதமாக சொல்லி இருக்கிறது. அல்ல வாசிக்கும் பொழுது சொல்லுது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே ஆண்டவர் தரப்போகிறார். விசேஷமாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேங்க, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் இந்த வாரத்துல ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்காம இருக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவர் இடத்துல நிறைய காரியங்கள் நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாச்சும் நான் அனுபவிக்கணும், எப்படியாச்சும் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நீங்க பல விதத்துல நீங்க யோசித்து இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்குதான் ஒரு மிக பெரிதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அளவுக்கு அதிகமா தேவன் கொடுக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இரட்டிப்பான நன்மை நான் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இரட்டிப்பான நன்மையை இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். விசேஷமாய் இந்த 2024வது வருஷத்துல ஜூலை மாதம் இந்த 3ஆவது வாரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வாரத்துலதான் கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு, ஒரு பெரிய நன்மைகளை கர்த்தர் தருவதற்கு அவர் கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து என்னை உயர்த்தி வைக்க போறார்.
அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வருதுன்னா சாதாரணமா இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சின்னதல்ல, ரொம்ப பெருசு. ஏன்னா கர்த்தருக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு விதத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக ஒரு வழியை கர்த்தர் திறந்து வைக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக ஒரு வழியை ஆண்டவர் திறந்து வைக்க போகிறார். நீங்க சொல்லணும், அவர் வழியை திறக்க ஆரம்பிச்சிட்டார்னா நன்மை ஒவ்வொரு நாள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொஞ்சம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான கிருபைகளை, ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அவர் கொடுக்க போறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவதற்கு முதலாவது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இதில் சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள். நீங்கள் யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ அவர் தான் எனக்கு ரட்சகர், அவர் தான் என்னோட வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய முடியும், அவர் தான் என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தர முடியும், அவர் தான் என் வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்க முடியும், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க முடியுங்கிற ஒரு மிகப்பெரிதான நம்பிக்கையை உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த நாளில் தருகிற ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம், மிக ஆசீர்வாதமான காரியங்கள், இரட்டிப்பான நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் இந்த மாதத்துல 3ஆம் வாரத்துல கர்த்தர் அனுபவிக்க கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. டபுள் பிளஸிங் வரும்பொழுது நீங்க நினைக்கணும், ஒரு எக்ஸைட்மெண்டோடு நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த ஜூலை மாதத்துல 3ஆவது வாரத்துல கர்த்தர் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நான் அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மிக பெரிதான காரியங்கள் உங்களுக்கு வைத்து தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். அதை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் இந்த நாள்ல அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இதுல நடக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் இதுல நடக்குது. என்னன்னா, எலியாவை தேவன் எடுத்துக்கொள்கிறார். எங்கன்னா பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார். இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக எலிசாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இதுல நம்ம பார்க்க. தேவனாகிய கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு சற்று முன்பதாக அவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம், எலிசாவே, இத்தனை நாள் என்னோடு கூட இருந்த, ஊழியத்துல என்னோடு கூட உடன் பங்காளியா நீ வந்த, ஆனா இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும். ஒன்னும் கொஞ்சம் இல்ல, உன்னோட கால்வாசி அல்ல, உங்களிடத்துல இருக்க வரம் இரட்டிப்பா எனக்கு வேணும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இது கேட்ட உடனே எலியாவுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு காலம் இப்படி ஒருத்தர் கேட்டதே கிடையாது. ஆனா என்ன செய்யறான்னா, எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறான், உங்களிடத்துல உள்ள இரட்டிப்பான வரம் எனக்கு கிடைக்கணும். நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கிற காரியம் என்னன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன தெரியுமா கேட்கிறாரு? எப்பா, என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன தரணும்? ஆண்டவரத்தில் நீங்க கேட்கும்பொழுது முதலாவது நீங்க கேட்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவரத்துல இரட்டிப்பான வரங்களை நீங்க கேட்கணும். இந்த இரட்டிப்பான வரங்கள் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த இரட்டிப்பான வரம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். எலியாட்ட கேட்கும் பொழுது எலிசாவுக்கு என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆஸ்தி வேணும், எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். இந்த உலகத்துல நான் சம்பூர்ணமா நான் வாழணும், இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நான் கவலைப்படவே கூடாது, சந்தோஷமா நான் இருக்கணும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆனா அவன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்கள், உங்கள் இருதயத்தில் உள்ள வேதனைகள், உங்கள் இருதயத்தில் உள்ள கஷ்டங்களை யார் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறான்.
அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு இதுல வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனதை கர்த்தர் எலிசாவுடைய உள்ளத்துல கர்த்தர் வைத்துதான் கர்த்தர் அதை சொல்ல வைக்கிறார். என்னன்னா அவங்கிட்ட இருக்கிறது கொஞ்சமான வல்லமை. அந்த வல்லமை கொண்டுதான் கர்த்தர் எலியாவை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனா அது எல்லாத்தையும் கூட இருந்தே பார்த்த எலிசா விதமா சொல்றான், உங்களிடத்துல இருக்கிற ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பா வேணும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் இந்த 2024 வருஷத்துல கர்த்தர் இந்த 3வது வாரத்துல கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் நீங்க ரிசீவ் பண்றீங்க? கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா? யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ரெட்டிப்பான வரங்கள் என்னிடத்துல கிரியை செய்யணும், ரெட்டிப்பான வரங்கள் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுதே இப்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழிய செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் தரார். ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான கிருபைகள், ரெட்டிப்பான அநேக பேருக்கு கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாய் வல்லமை கர்த்தர் தராரு. அற்புதம் செய்கிற வரத்தை கர்த்தர் தருகிறார். சில பேத்துக்கு அடையாளங்களை செய்யும்படியாக ஒரு வரங்களை கர்த்தர் தருகிறார். சில பேத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன தெரியுமா செய்ய போறாரு? நிறைய பேத்துக்கு தீர்க்க தரிசன வரத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தீர்க்க தரிசன வரத்தை? எப்படி எலியா ஒரு ப்ராஃபட்டா இருந்தான், அதை காட்டிலும் எலிசா மிகப்பெரிதான ஒரு ப்ராஃபட்டா மாறினதுக்கான காரணம் அவனுக்குள்ள இருந்த ரெட்டிப்பான வரம். எப்ப எனக்குள்ள ஒரு ரெட்டிப்பான வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாச்சு அவன் கேட்க துவங்கினானோ, அந்த நேரத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிதான காரியங்கள் அவனுக்காக செய்ய துவங்கி விட்டார். இன்னைக்கு ஆவியில் நினைஞ்சு நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை, ரெட்டிப்பான வரங்களை, ரெட்டிப்பான கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு எப்படி எலிசாவுக்கு கர்த்தர் ரெட்டிப்பாய் கர்த்தர் தந்தாரோ, உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பாய் தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கும் பொழுது எலியாவும் எலிசாவும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர் என்ன சொன்னார்? கில்காலில் இருந்து கர்த்தர் அவனை புறப்பட பண்றார். அந்த கில்கால்ல இருந்து புறப்பட பண்ணும் பொழுது நடந்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த கில்கால்ல இருந்து அவன் புறப்படும் பொழுது அவன் தனியாகத்தான் போகணும்னு நினைக்கிறான். அவன் சொல்றான் எலிசாவை பார்த்து, எலிசாவே நீ இங்கேயே இருப்பா, கர்த்தர் என்னை எங்க தெரியுமா போக சொல்றாரு? எரிகோ மட்டும் கர்த்தர் என்னை போக சொல்றாரு. கர்த்தர் நீ எரிகோ மட்டும் போக சொல்றாரு, நீ இங்கேயே இருப்பா, நான் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று. இல்லாண்டவரு உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களோடு கூட வருவேன். ஏன்னா அவனோட வாஞ்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறான். இவன் என்ன கேட்க போறாங்கிறது கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரியும். என்ன கேட்க போறான், என்ன வேணுங்கிறத எலியாவுக்கு தெரியுதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க கேட்கறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, மனசு அறிந்திருக்கிறானோ இல்லையோ, உங்க சொந்த பந்தம் அறிந்திருக்குதோ இல்லையோ, உங்க சபை அறிந்திருக்குதோ இல்லையோ, இல்ல என் கூட இருக்கிறவங்க அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை அழைத்தவர். என்னை நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற திட்டங்களையும் என் மேல வச்சிருக்கிற நோக்கங்களையும் அவர் என்னை கொண்டு நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவையானதை அவர் பரத்திலிருந்து எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அவர் தர தேவனுங்க. அவர் கிள்ளி கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன். உங்களுக்கு ஒரு வரம் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெட்டிப்பான வரத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் அநேக வரங்களை அப்போஸ்தலர் காலத்துல நடந்ததை விட உங்க மூலமாய் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல இருந்து கர்த்தர் செயல்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து உங்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் மிக பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்க மூலமா ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா கில்கால்ல இருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு போறான். எரிகோவில இருந்து அவன் போகும்பொழுது அவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம், எலிசாவே நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை எங்க திரும்ப போக சொல்றாரு? யோர்தானை மட்டும் போக சொல்றாரு. அவன் சொல்றான், முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கில்கால்லேருந்து அவன் புறப்படும் போது அவன் என்ன செய்தான்னு சொன்னா பெத்தேல் மட்டும் போறேன்னு சொல்றான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா எரிகோ மட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மூன்றாவது
யோர்தானும் போகிறேன், நீ இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது 3 தடவையும் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ எங்கே போனாலும் நானும் உம்மோடு கூட வருவேன். நீ கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் மூலமாக தேவன் செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தரோடு நடப்பீங்க. எப்படி எலிசாவோடு கூட போனது போல நீங்கள் யாரோடு கூட நடப்பீங்கன்னா கர்த்தரோடு கூட நடப்பீங்க. அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. கர்த்தரோடு இருக்கிற ஒரு பாக்கியம் வித்தியாசமானது. அதை கர்த்தர் உங்க மூலமா ஆண்டவர் செயல்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் அதை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில அதை நடத்தி வைக்க போகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். இன்னிடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு செல்ல போகுது. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி தெரியுமா கொடுப்பாரு? அல்ல நடத்தி வரும் பொழுது யோர்தானை எல்லாம் தாண்டி அவன் கொஞ்ச தூரம் வரும் பொழுது எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரு பிளவு உண்டாச்சு. அவனுக்கும் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் 2 பேத்துக்கும் ஒரு பிளவு உண்டாகி என்னாச்சு அப்படின்னா, அவன் பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரதம் வானத்துல இருந்து இறங்கி வந்துச்சு. இறங்கி வரும் பொழுது அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை எலிசாவை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு வரம் வேணும்னா நான் எடுத்துக்கொள்ள போகும்போது நீ என் முகத்தை பார்த்துட்டா போதுப்பா, உனக்கு ரெட்டிப்பான வரம் உனக்கு கிடைச்சிடும். அதை சொன்ன உடனே இவன் என்ன சொன்னான், இவனுக்கும் எலிசாவுக்கும் ஒரு பிளவு உண்டானது. எலிசாவுக்கும் ஒரு பிளவு உண்டான உடனே நடந்த ஒரு காரியம், அந்த ரதத்தின் மேலே கர்த்தர் எலியாவை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன சொன்னா, சுழற்காற்றினால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் முகத்தை காணாதபடினால என்ன செய்யறதுன்னே தெரியல. எலியா முகத்தையும் பார்க்க முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி இருக்கும் பொழுது நடந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எலியாவுடைய சால்வை எலிசாத்துல விழுந்துச்சு. அந்த பக்கத்துல விழுந்த உடனே அந்த சால்வையை எலிசா எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க மேல ஒரு சால்வையை கர்த்தர் போட போகிறார். யார் மேல சால்வையை போடுறாரோ இல்லையோ, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க மேல ஒரு சால்வையை கர்த்தர் போட போகிறார். ஒரு சால்வையை, அந்த சால்வை என்ன தெரியுமா? நீதியின் சால்வை. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பென்னும் சால்வி கர்த்தர் தரித்து, நீதி என்னும் சால்வி கர்த்தர் உங்களுக்கு தரித்து, ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிறைக்க போகிறார். அபிஷேகம் என்ற சால்வு உங்க மேல விழுகும். இன்றைக்கு கர்த்தர் அந்த சால்வியை கர்த்தர் உங்களுக்கு தரிப்பிக்க போகிறார். கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தரிப்பிக்க போகிறார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் முதலாவது செய்கிற காரியம், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். அந்த அபிஷேகம் என் தலையின் மேல இருக்க போகுது. அந்த அபிஷேகம் தலையின் மேல வந்துச்சுன்னா, தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முழுவதும் அந்த அபிஷேகத்தினால் நிறையப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து, முதலாவது ஆண்டவர் என்ன செய்றார்னா, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்றி, கர்த்தர் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து, அநேக தீர்க்க தரிசன வரங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். 2வது அபிஷேகத்தின் வல்லமை, 2வது என்ன, அற்புதம் செய்கிற வரங்களினால் உங்களை நிரப்புவார். போதிக்கிற வரங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கர்த்தர் எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் முதலாவது கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. எலியா கூட இருந்த பொழுது அவன் இருந்த நிலைமை வேற. இப்ப எலியா எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் எலிசா இப்ப அந்த சால்வை எடுத்துக்கொண்ட நிமிஷத்துல இருந்து அவன் மாறின லைஃபே வேற. கர்த்தர் அப்படி டோட்டலா மாத்திட்டாரு. டோட்டலா மாத்தினதுக்கு அப்புறம் நடந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் இவன் மூலமாய் ஒரு காரியங்களை கர்த்தர் செய்ய வச்சிட்டார். நடந்த ஒரே ஒரு காரியம், அந்த சமயத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டா கர்த்தர் மாற்றினான். மனிதவங்களை உயிரோடு கூட எழுப்புறான். அவன் யாரா எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போறானோ அந்த வீட்டில் அற்புதங்கள் நடக்குது, அந்த இடத்துல அதிசயங்கள் நடக்குது. அங்கே இருக்கிற கிற்கால்லையும் சரி, யோர்தானிலையும் சரி, அங்கே இருக்கிற பெத்தேலையும் சரி, எல்லா இடத்துலையும் அவன் ஒரு மிக பெரிதான ஒரு ப்ராஃபிட்டாக, ஒரு மிக பெரிதான தீர்க்கதரிசியாய் அந்த இடத்துல அறியப்பட்டான். அவன் நடந்த, நீங்க பாருங்க, எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா மூலம் கர்த்தர் செய்த அதிசயம் வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் வேற விதமாய் கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தர் அப்படி கொண்டுதான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது, கர்த்தர் என்ன தெரியுமா? ஆவியின் இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5வது வசனம்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவர்கள் கர்ப்பத்தை அடைத்தார். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இதுல நடந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இல்ல பலவிதமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல யார் இதுல பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது முதலாவது இதுல பார்க்கிறோம் எல்கானா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அன்னாளை நம்ம பார்க்கலாம், இன்னொன்று பெனினாலை நம்ம பார்க்கலாம். இதுல இந்த 3 பேரை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்னாளுக்கு என்ன செய்தான் என்று சொன்னால் எல்கானா ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுப்பான். அல்லேலூயா, ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஏன் அப்படின்னா, பெனினாளுக்கோ குழந்தை இருந்துச்சு, ஆனா அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆனா எல்லாரை பார்க்கிலும் அன்னாளை மிகவும் எல்கானா நேசித்தான். உயிருக்கு உள்ளவரை அவன் நேசித்தான். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுல மிக அருமையா இதில் சொல்லப்பட்டிருக்குது. எல்கானாவை என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை தன்னுடைய இருதயத்தின்படி அவன் நேசித்தான். நேசித்தபடினால அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய மனைவிக்கு அன்னாளுக்கு 1 பங்கல்ல 2 பங்கு அதிகமா கொடுப்பான். அவன் பொருள் வாங்குறானா, பெனினாளுக்கு ஒரு சேலை வாங்குறானா, அன்னாளுக்கு 2 பங்கு கொடுப்பான். 2 சேலை வச்சுக்கோப்பா, இந்தா இது உனக்கு. பெனினாளுடைய குழந்தைக்கும் என்ன செய்யணும், 1 பங்கு தான். ஆனா இதுல வாசிக்கும் பொழுது அன்னாளை மிகவும் நேசித்தபடியால் அவனுக்கு ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். என்ன வந்தாலும் சரி, பணம் வந்துச்சா ரெட்டிப்பான பங்கு, அவனுக்கு என்னென்ன காரியம் வேணுமோ எல்லாம் ரெட்டிப்பான பங்கு, எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா, இந்த அன்னாளுக்கு கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தர் ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் தராரு. 2வது காரியம், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இதில் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம சாமுவேல் கிடைக்கிறதுக்கு முன்பதாக அவன் கிடைத்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை எப்படி எல்கானா கொடுத்தது போல பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ரெட்டிப்பான பங்கு, என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லா ஆசீர்வாதத்திலும் டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த போறாரு. ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, 1 அல்ல 2 அல்ல, ஏன்னா அன்னாளை மிகவும் எல்கானா நேசித்தான், மிகவும் அன்பு கூர்ந்தான். அதே போலதான் எல்கானாவை போலதான் இயேசு கிறிஸ்து, தலையாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, சபையாகிய மனவாட்டியை அவர் ஒவ்வொரு நாளும் நேசித்து ஆண்டவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, சபைக்கு தேவையான அநேக காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, சபையாகிய உங்களுக்கு, சபையாகிய மனவாட்டியாகிய உங்களுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு, அநேக ரெட்டிப்பான பங்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்து கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு. ஆமென். ரெட்டிப்பான பங்குனா என்ன தெரியுமா, கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாரு, அவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான முழுமையான ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மூலமாய் சிலுவையின் ரத்தத்தினால எல்லாவற்றையும் உங்களை மீட்டு கொண்டது நிமித்தமாக அவர் என்ன தெரியுமா செய்றாரு, சிலுவையில சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் சபையாகிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார், அளவுக்கு அதிகமாக கர்த்தர் தந்து உயர் வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நடக்கிற இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, சவுலுக்காக அவனுக்குன்னு ஒரு பங்கை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் ஏற்கனவே வைத்திருந்தார். ஆமென். சவுல் நினைச்சான், நான் இதுவரைக்கும் கழுதையை மேய்ச்சி கொண்டிருந்தான், கழுதையை மேய்ச்சி கொண்டிருந்த எனக்கு கர்த்தர் எனக்காக ஒரு பங்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். சாமுவேல் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவனுக்காக ஒரு பங்கை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். அந்த ஆயத்தம் பண்ணி வைச்சிருந்தத அவன் கண்ணவும் பார்க்கல, அவன் காதும் கேட்கல, அவன் போன இடத்துல கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை.
ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். அவனுக்காக ஒரு முன்னந்தோட எப்படி ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்ததோ, சபையாகிய உங்களுக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கு கர்த்தர் இந்த நாள்ல இருந்து கர்த்தர் இரட்டிப்பான பங்கை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை உங்க கையில கர்த்தர் கொடுக்க போற நேரம் இந்த நேரத்துல இருந்து வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதை தந்துதான் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தி வைக்க போறாரு. மிகப்பெரிதான ஒரு கிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதை நீங்க பெற்றுக்கொண்டு அநேக பேருக்கு நீங்க எடுத்து கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிசினஸை அவ்வளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிற நேரத்துக்குள்ளாய் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க அதை நம்புங்க. கர்த்தர் இன்றைக்கு இரட்டிப்பான பங்கு கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். ஆமென். நீங்க அந்த வார்த்தையை நம்புங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 12வது வசனம். பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கையில் கொண்டு போங்கள், சாகுகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள், அது கைப்பிசக்காய் வந்திருக்கும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நடக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எங்க அனுப்புறாருன்னா எகிப்துக்கு அனுப்புறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதுல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்துச்சு. தேசத்துல என்ன ஆச்சுன்னா பஞ்சம் ரொம்ப கொடிதா வந்துச்சு. அவங்களால சாப்பிட முடியல, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. கொண்டு வந்த தானியமும் செலவழிந்து போச்சு. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, மறுபடியும் அந்த எகிப்துக்கு போய் அவங்க பசங்களை போய் நீங்க போய் எங்களுக்காக என்ன செய்ய தானியத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இல்லை அந்த இடத்துல நாங்கள் போகணும்னா உங்களுடைய சின்ன மகனை நீங்கள் அனுப்புனாதான் அங்கே நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் போக முடியும், தானியத்தை நாங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்லி யாக்கோபு அவர்களை அனுப்பும் பொழுது வெறுமையாக அனுப்பலை. அவங்க போகும்பொழுது நீங்கள் அந்த மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நீங்கள் வெறுங்கையோடு நீங்கள் போக வேணாப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கையில் ரெட்டிப்பான படத்தை நீ எடுத்து கொண்டு போய் அவன் கையில் நீங்கள் கொடுங்க. நீங்கள் அது வைத்திருக்கும் போது ஏதாவது ஒரு செலவு வரும் பொழுது அது என்ன செய்யணும், உங்களுக்கு கை செலவுக்கு வேணும், நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொண்டு போங்க. இந்த ரெட்டிப்பான ஒரு பங்கை நீங்கள் என்ன செய்யுங்க, யோசேப்பின் கையில் நீங்கள் கொடுங்க என்று சொல்லி அதையே கொடுக்குறான். நடந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடத்துல தான் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரார். என்னன்னா, நீங்க இப்ப நினைக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருமா, எனக்கு ஒரு நன்மை வருமா, எனக்கு பண ஆசீர்வாதத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் என்னை கொடுத்து கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பாரா, ஒருவன் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கிற காரியம் என்னன்னா, இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போறார். என்ன தெரியுமா, பண ஆசீர்வாதத்தை கர்த்தர் அள்ளி அள்ளி தேவன் கொடுக்க போறார். ஆமென். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இந்த 2 காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஒன்னே ஒன்று என்னன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ரெட்டிப்பான பங்கு தராரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆசீர்வாதத்தை தராரு. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்ன தெரியுமா, அவன் கை பிசக்காய் அவன் கொடுக்கறது என்னன்னா 2 பங்குள்ள ஒரு ஆசீர்வாதம். என்னன்னா 2 மடங்கு பண ஆசீர்வாதத்தை கொண்டு போய் அவன் யோசேப்பு இடத்துல கொடுக்கணும். இதுதான் ஒரு காரியம். வைக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன, கை பிசக்காய் இருக்கிற அந்த காசு செலவுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு, அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, ஒன்றுமில்லாத இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு பண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற அளவிற்கு தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, பணம் வராமல் இருக்கலாம். எனக்கு நிறைய பேர் எனக்கு கடன் வாங்கி போயிட்டாங்க, எனக்கு கையில் கொண்டு சேர்க்கணுமே, என் கையில் ஒரு பைசா கூட இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க, ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை நீங்கள் நினச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ அதை நீங்கள் விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக பரலோகம் உங்களுக்கு பண ஆசீர்வாதத்தை தந்தை தீரும். ஏன்னா நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கிறதுனால, ராஜாவுடைய பிள்ளைக்கு எப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சிருக்குமோ, அதே போல பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை அவர் குமித்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு அவர் அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார்.
அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த நாளில் இருந்து ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக பண வழிவாசலை கர்த்தர் திறந்து தந்து விட்டார். ஆமென். உபாகத்தில் வாசிக்கிறோம் இவ்விதமாய், கர்த்தர் உன் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யும்? நாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் பெருக்கமும் என்ன செய்யணும்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் சின்ன ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கர்த்தர் அளவுக்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த உலகத்தில் பணத்துக்கு குறைச்சல் இல்லாத அளவுக்கு, கர்த்தர் பணமே குறைவுபட்டு போகாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா நிலைவை மாத்திரமே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ரெட்டிப்பான பண ஆசீர்வாதம் கர்த்தர் இன்றைக்கு உங்க கையில கர்த்தர் கொடுத்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கையில கர்த்தர் ரெட்டிப்பான பண ஆசீர்வாதத்தை இப்பொழுதே கர்த்தர் கொடுத்து விட்டார். கர்த்தர் இந்த நேரத்திலிருந்தே கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த நேரத்திலிருந்து நான் பண ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பேன். ஏன் என்று சொன்னால் அவர் எனக்காக பண ஆசீர்வாதங்களை ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆமென். ஏனென்று சொன்னால் வேதம் விவிதமாக சொல்லி இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்றார்னா தரித்திரமாய் மாறி அவர் உங்களுக்காக அவர் ஐஸ்வர்யவான்களாய் இருந்து அவர் உங்களுக்காக அவர் தரித்திரராய் மாறினார். அல்லேலூயா. அதான் 2 Corinthians 8:9 விதமாக சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு அவர் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனுஷ சாயலாய் கர்த்தர் வெளிப்பட்டார். வெளிப்படுத்ததற்கான நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி அநேக ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கர்த்தர் கொடுத்து சிலுவையில அநேக ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்து அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அதை உங்க கையில ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் அந்த பண ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலிருந்து எனக்காக ஒரு வழியை திறந்து விட்டார். எனக்காக வழியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இந்த நாள்ல இருந்து அதை நான் அனுபவிக்க போறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க கையில கொடுத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என்னை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்துக்கு அதிகாரியை கர்த்தர் மாற்ற போறார்? எப்படி யோபு சின்ன நிலைமையில இருந்தாலும் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு என்று சொன்ன நேரத்துல கர்த்தர் யோபுவை 1 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கல, 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய ஆடு மாடுகளின் பெருக்க டபுளா மாறிச்சு. அதே நேரத்துல நடந்த ஒரு காரியம் என்னன்னா, யோபுக்கு அவனுக்கு இருந்த குமார்களை விட டபுள் மடங்கு கர்த்தர் குமார்களையும் குமார்த்திகளையும் கர்த்தர் தந்தார். அதே போல இருந்த சொத்து கொஞ்சம் இல்ல, அவனுக்கு 2 மடங்கு அவனுக்கு வந்துச்சு. இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கர்த்தர் யோபுக்கு தர முடியும்னா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தந்தே தீர்வார். அல்லேலூயா. நீங்க அந்த விசுவாசத்தோடு நீங்க இருங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் யோபுவுக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. கர்த்தர் இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறபடினால அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளில் அளவுக்கு அதிகமாக கர்த்தர் தந்து உங்களை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே எது நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு நேராக நடக்கும். உங்களுக்கு நேராக கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிற நேரத்துக்குள்ளாய் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த 3வது வாரத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். இந்த 3வது வாரத்திலிருந்து டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அதுக்கு முக்கியமான காரியம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா போதும். அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்திருந்தீங்கன்னா மாத்திரமே போதும். கர்த்தர் உங்களுக்கு தந்து அளவுக்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென். எனவே சொல்ல முடியும், இந்த வார்த்தை என்னோடு கூட கர்த்தர் பேசிட்டாரு, என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டாரு. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாள்ல இருந்து நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வைக்க போறாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை இன்றையிலிருந்து கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நாள்ல இருந்து நான் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு வைத்து விட்டார், அதை நான் அனுபவிக்க போகிறேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் இருக்கிறேங்க. நான் இருக்கிறதாக மாத்திரம் இல்லை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வேத்துக்கும் கர்த்தர் தந்து அதை உயர்த்தி கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. எனவே அந்த விசுவாசத்தோடு நீங்க எழுதுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மூலமா ஆண்டவர் செய்ய போறாரு. கர்த்தர் இந்த கொடுக்கப்பட்ட 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தந்து கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஆண்டவரை பார்த்துக்கணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கள் கேளுங்க. வேதம் சொல்லியிருக்கிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். கர்த்தர் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. விசுவாசமா நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதங்களை உங்களை தரப்போகிறேன். எல்லாரும் கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின்படி எப்படி ஆண்டவரே கர்த்தாவே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் எப்படி எலியாவை விட எலிசாவுக்கு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தது போல, இரட்டிப்பான வரத்தை தந்தது போல உம்மது பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான வரத்தை இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் தருவீராக. கர்த்தர் அதே மாத்திரமல்ல ஆண்டவர், இரட்டிப்பான பங்கு அந்நாளுக்கு கர்த்தர் எல்கான மூலமாய் கர்த்தர் நீங்க கொடுத்தது போல, அதே போல ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பேரும் யாரெல்லாம் இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமா இது வேணும்னு நினைக்கிறாங்களோ அநேக பேருக்கு இரட்டிப்பான பங்கு இப்பொழுதே கிடைப்பதாக என்று நான் சொல்லி நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் அநேக பேருக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, பண ஆசீர்வாதத்தினால குறைவுபட்டு போயிருக்கிற, பண ஆசீர்வாதமே இல்லையே என்ன செய்யறதுன்னு என்று கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பேருக்கு ஆண்டவரே, இன்றைக்கு பண வழிவாசல் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பண ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பண ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. யாரெல்லாம் வீட்டு வாடகை கட்ட முடியாதபடி இருக்கிறாங்களோ, வீட்டு வாடகை கட்டுகிற அளவிற்கு பண ஆசீர்வாதங்களை திறந்து தருவீராக. யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறாங்களோ, லோன் கட்ட முடியல, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலையே, என்ன பண்ண போறோம், அடுத்த காரியங்கள் எப்படி செய்ய போறோம்னு தெரியலையேங்கிற கவலைகள் ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிறத நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே, நீங்க சிலுவையில் சிந்தி வைத்த ஆசீர்வாதத்தை, சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்த அந்த நன்மைகளை நாங்கள் இரட்டிப்பாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு கர்த்தர் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பண ஆசீர்வாதங்களை குறைவே இருக்கக்கூடாது. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நீக்கி போடுவீராக. உங்கள் கிருபைக்குள்ள பிடிக்கிறோம். ஒவ்வொரு பேரை ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்மைகள் ஒவ்வொரு நாளும் தொடரட்டும், ஒவ்வொரு நாளும் கிருபைகள் தொடர்ந்து வரட்டும். உன் வாழ்க்கையில அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் கிருபைக்குள்ள பிடிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரு, நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி நீங்க தியானிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மே காட் பிளஸ் யூ.